நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காருன்னா என்னோட டீம் தான் ஓகே. முழுக்க முழுக்க. அதில் கேமராமேன் எல்கே விஜய் சொல்லிட்டு ம். பியூட்டிஃபுல் கேமராமேன். ம். எனக்கு ம். வந்து என்னன்னா நான் அவருக்குள்ள ஸ்கிரிப்ட் நரேஷன் கொடுத்ததை உனக்கு என்ன வேணும் ஸ்க்ரீனில் இது வரணுமான்னு அவ்வளோதான். இது எவ்வளோ ஸ்ட்ரகிளோ இருந்தாலும் சரி அதை பண்ணி கொடுப்பாரு. ம். ரொம்ப வியப்பான விஷயங்களை நிறைய பண்ணிருக்காரு. டயர்டே அவர் பார்த்ததில்லை நான். ம். ம். அந்த அளவுக்கு கேமராமேன் எல்கே விஜய் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் என்னை ரொம்ப புரிஞ்சுக்கினாரு. கதை கேட்கும் போதே அவர் ஏஆர் ரஹ்மான் சாரோட சவுண்ட் இன்ஜினியர் தான் அவரு. ம். ஒரு ம். பெரிய ம். இடத்துல இருக்காரு. அவர் வந்து கேட்கும் போதே கதையை கேட்பேன், பிடிச்சிருந்தா தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஒரு ம். கிரீன் பார்க் ஹோட்டலில் போனோம், ம். சந்திச்சோம். ம். ம். கதையை நரேஷன் பண்ணுங்கன்னாரு. சரின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சொன்னேன் நான். ம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ம். சொன்ன உடனே அவ்வளோ பெரிய ஹோட்டல் டக்குன்னு எழுந்து என்னை ஹக் பண்ணிட்டாரு ஒரு 2 ம். டைம்ஸு. ம். 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 சூப்பர் சார், சூப்பர் சார் அப்படின்னாரு. நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க. சார் இருங்க சார் டீ சாப்பிடணும்னு. எனக்கு தயவு செஞ்சு செகண்ட் ஹாஃப் சொல்லியே ஆகணும் நீங்க. எனக்கு தலை வெடிச்சு போகுது. எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னாரு. செகண்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சேன். சேம் அதே தான் அவரு மறுபடியும் கூச்சப்படாம எழுந்து மறுபடியும் ஹக் பண்ணிட்டு, "இந்த படம் நான் பண்றேன்." ம். அப்படின்னாரு. ம். பேமெண்ட் சார் அப்படின்னேன். பேமெண்ட் அது நார்மலா நீங்க என்னவோ என்ன பண்ணாலும் சரின்னாரு. எனக்கு இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு தான் போனாரு. போயிட்டு என்னோட வீடு திருவள்ளூர். ம். போய் ம். நான் சேர்றதுக்குள்ளவே அவருக்கு மெசேஜ் வந்தது. "சார் நீங்க அது ஒரு பாட்டு பாடி காமிச்சீங்களா? அத வந்து நீங்க லிரிக்கா அனுப்பிச்சு விடுங்க சார்" அப்படின்னாரு. ம். சரி எதுக்கு கேட்குறாரு அப்படின்ட்டு இன்னும் அவர் அட்வான்ஸ் பண்ணல. அவர் இன்னும் ஓகே பண்ணல. எதுவும் பண்ணல. ம். ம். நான் வீடுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு இது பண்றேன் நானு. மறுபடியும் ஃபோன் அடிச்சாரு. "நாளைக்கு காலையில வர முடியுமா சார்?" வரேன் சார். எங்க சார் வரணும்னா, "சேம் கிரீன் பார்க் ஹோட்டலாண்ட வாங்க சார்" ம். அப்படின்னாரு. ம். சரி நானு எதுக்கு நம்மள வர சொல்றாருன்னு பார்த்தா, மறுபடியும் போனோம். அவரோட காருக்குள்ள கூப்பிட்டாரு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லேப்டாப்ல பார்த்தா, நான் எழுதின வரிகள சாங்கா எப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ஓகே. உண்மையிலே இது எனக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கூஸ் பம்ப்ஸ். இவ்ளோ விஷயமா எவ்ளோ அந்த கேட்கும்போதே அந்த சாங்கு இந்த படத்துல இருக்கு. ம். ம். ம் பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்.